Good evening to everyone. Once again, I welcome you all to our Zoom meeting. Now we are going to see the important questions under the topic of normal subgroups. Normal subgroups அப்படின்ற டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம இந்த நார்மல் சப்குரூப்பின் என்ன பண்றோம்னா கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்பாட் என்ன பண்றோம்னா we are going to split up. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா நமக்கு இதுவாகும். கவனிங்க. நார்மல் சப்குரூப்பே நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கேட்டகரிஸை பிரிக்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பண்ணுறேன்னா யூனியன் இன்டர்செக்ஷன். யூனியன் ஆஃப் எனி டூ நார்மல் சப்குரூப்ஸ் வாட், இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி டூ நார்மல் சப்குரூப்ஸ் வாட் அப்படின்ற இந்த கான்செப்ட் ஒரு கேட்டகரியில் கேள்வி கேட்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் சைக்ளிக், subgroup of abelian what அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஸ்பிட் அப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக லேர்ன் பண்ணது ஈஸியாக இருக்கும். ஸோ நார்மல் சப்குரூப்லேயே என்னென்ன மாதிரி கேட்டகரிஸ் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும் அந்த கேட்டகரிஸை தான் நம்ம ஸ்பிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷன், யூனியன், இந்த ரெண்டு கான்செப்டில் ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் நார்மலா, சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் நார்மலா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா சப்குரூப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கேட்டகரி தட் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா NA into NB, that is right cosets of any two normal right cosets is equal to product of the right cosets NAB அப்படின்னு ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது சில கண்டிஷன்ஸ் ஃபார் த நார்மல் சப்குரூப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் GN G inverse is equal to N for all G belongs to G, then N is said to be what அப்படின்ற மாதிரி categories of the questions. அப்போ நல்லா பார்த்துங்க, நார்மல் சப்குரூப்பில் நான் கூட 4 போட்டிருக்கேன். இது மெயினான 3 விஷயங்கள் தான் நமக்கு தேவை இந்த நார்மல் சப்குரூப்பில் என்னுடைய கேட்டகரைசேஷன். ஒன்று யூனியன் இன்டர்செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று சப்குரூப்னு எடுத்துக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும், என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. தட் இஸ் கவனிங்க, 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேங்க. நார்மல் சப்குரூப் உடைய கொஸ்டின்ஸ் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரியில் தான் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். ஒன்று யூனியன் ஆஃப் டூ நார்மல் சப்குரூப்ஸ் இஸ் நார்மல் சப்குரூப் in H, in normal subgroup in G, otherwise it is not a normal subgroup, it is none of this. இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் யூனியனை பேஸ் பண்ணி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடும். ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா எனி சப்குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் நார்மல், எனி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் நார்மல் அப்படின்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் போயிடும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொசட்ஸோடைய கான்செப்ட், நார்மல் சப்குரூப் உடைய சில ப்ராப்பர்ட்டிஸ் கான்செப்டை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன நார்மல் சப்குரூப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத நடத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக கேட்டகரைஸ் பண்ணி கேட்பாங்க. இதை தவிர்த்து நார்மல் சப்குரூப்பில் வேறு விதமான ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு சப்குரூப் கொடுத்துட்டு இந்த சப்குரூப் வந்து நார்மல் சப்குரூப்பாக இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 4 கேட்டகரிஸை பேஸ் பண்ணி தான் நார்மல் சப்குரூப்ன்ற டாபிக்ஸில் கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு இது வரைக்குமே. அதை பேஸ் பண்ணி தான் அந்த 4 கேட்டகரிஸை நம்ம பிரித்தோம். ஓகேங்களா? அப்போ இந்த 4 கேட்டகரிஸில் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா நார்மல் சப்குரூப்பில் ரிப்பீட்டடாக ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எழுதுவேன், ஆப்ஷன்ஸ் எழுதுவேன். You have to choose the correct answer and you have to keep in your mind while I am telling the answer you have to verify whether your selected options is correct or wrong. That is
யுவர் ஒர்க். ஓகேங்களா, நமக்குள்ள அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரிப்பீட்டடாக அவங்க கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன். இப்போ சொன்னா இல்லைங்களா, இது ரெண்டாவது கேட்டகரின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி யூனியன் இன்டர்செக்ஷன், ரெண்டாவது கேட்டகரி ஒரு சப்குரூப், ஒரு குரூப் கொடுத்துட்டு அதோட சப்குரூப் கொடுத்துட்டு அது நார்மலா இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேட்டகரி தான் நார்மல் சப்குரூப்பில் மெயினாக வரும். இப்போ நம்ம இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு டைட்லையுமே எவ்வளோ சப்டிவிஷனாக பிரிக்க முடியுமோ பிரித்து அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்குறாங்கன்றதை நான் சொல்லி அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஏற்கனவே அடுத்த ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு டைட்டிலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ராங் ஆகிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ், கொஸ்டின் எழுதியாச்சு. ஆப்ஷன் ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்குரூப். சப்குரூப். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல். நார்மல். தேர்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் சப்குரூப். நார்மல் சப்குரூப். ஃபோர்த் ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ், ஆஸ் யூஷுவல். நன் ஆஃப் திஸ், நன் ஆஃப் திஸ். இப்போ இந்த கான்செப்ட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக ஒன்றுமே கிடையாது. எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் அப்படின் போதும் நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் நல்லா புரிஞ்சுங்க, சில நேரங்களில் வந்து இந்த நன் ஆஃப் திஸ் பதிலாக அபிலியன் குரூப்னு கொடுத்துருவாங்க. நன் ஆஃப் திஸ் பதிலாக அபிலியன் குரூப்னு கொடுத்துருவாங்க. அப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, கொஸ்டினில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் இஸ் அபிலியன், எவ்ரி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் இஸ் சைக்கிளிக். இது வந்து எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. சப்குரூப்பில் ஒரு அபிலியன் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு சப்குரூப் எடுக்கிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் என்னங்க இருக்கும், அப்படின்னா இருக்கும். ஒரு சைக்கிளிக் குரூப்பில் வந்து ஒரு சப்குரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்னா அந்த சப்குரூப் எப்படி இருக்கும், சைக்கிளிக்காக இருக்கும்ன்றது குவைட் நார்மல். அப்போது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டாக்குன்னு வச்சுங்க, நன் ஆஃப் திஸில் அபிலியன் சப்குரூப் அப்படின்னு கொடுத்துட்டாக்குன்னா நல்லா 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 புரிஞ்சுக்கணும். அப்போ அபிலியன் ஒரு ஆப்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. இந்த அபிலியன் அல்லது எவ்ரி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் இஸ் சைக்கிளிக் சப்குரூப், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் அபிலியன் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, ட்ரிவியல் கேஸ். ட்ரிவியல் கேஸ், ட்ரிவியல் கேஸ்னால் இது சாதாரணமாக சொல்கிறக்கூடிய விஷயம். அதனால் நம்மளை குழப்பத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபிலியன் குரூப், அபிலியன் சப்குரூப், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் அபிலியன் சப்குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம குழம்பிக்க கூடாது. எதனாலன்னா அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரிவியல் கேஸு. அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் குவைட் நார்மல், இட் இஸ் ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட்டு. இவங்க அப்போ எதை பேஸ் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா அதை தவிர்த்து, இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா, ட்ரிவியல் நான் ட்ரிவியல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த கான்செப்டில் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சப்குரூப்னு கொடுத்துட்டாங்க. சப்குரூப்னு கொடுத்துட்டா இங்கே கொஸ்டினே அதுதான், எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் சப்குரூப். ஆமாம், அபிலியன் குரூப்பில் வரக்கூடிய ஒரு சப்குரூப்பு சப்குரூப் தான். இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லைங்களா. ஏன்னா நமக்கு டக்குன்னு என்ன தோணுன்னா, சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப்பு கொடுத்துட்டாங்க, அபிலியன் குரூப்புடைய சப்குரூப்பு சப்குரூப்பாக தான் இருக்கும். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நல்லா புரிஞ்சுங்க, இதுவும் ட்ரிவியல் கேஸ், சாதாரணமாக சொல்லப்படுகின்ற விஷயங்கள். இப்படி தான் நம்மளை வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே பயங்கரமாக குழப்பி விட்டுருவாங்க, எஸ்பெஷலி இன் அல்ஜிப்ரா. அப்போது சப்குரூப் அப்படின்னு சொன்னாலும் சரி, அபிலியன் சப்குரூப்னு சொன்னாலும் சரி, இது ரெண்டுமே என்னதுங்க, இட் இஸ் எ குவைட் நார்மல், இட் இஸ் எ ஆப்வியஸ்லி, இட் இஸ் எ ட்ரிவியல் கேஸ். அப்போ நம்ம அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த ஆப்ஷன்ஸுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை அடுத்து அடுத்து என்ன அடுத்த கேட்டகரி என்னன்னு பார்க்கணும். அடுத்து என்னங்க கொடுத்துருக்காங்க, நார்மல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, நார்மல் சப்குரூப். இதில் தான் விஷயமே. நார்மல் கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசரப்பட்டு நார்மல்னு அடிச்சிடுவோம். நார்மலில் குரூப்பும் இருக்குது, சப்குரூப்பும் இருக்குது, ஆப்ஷன்ஸ் ரெண்டு இருக்குது. ஆனால் இங்கே சப்குரூப்புன்னு கொடுத்துட்டாலும்
சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் வந்து அதுவும் ஒரு சப்குரூப்பாக இருக்கும். அந்த சப்குரூப்பு நார்மலாக இருக்குமா, அபிலியனாக இருக்குமா, இல்லைன்னா சப்குரூப்பாக இருக்குமா அப்படின்றத கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அப்போ கேட்டகரைஸ் பண்ணும் போதோ சப்குரூப்பாக இருக்குன்றது குவைட் நார்மல், இட் இஸ் ஆப்வியஸ் ஒன். நார்மல் சப்குரூப் இருக்கணும் தான் முக்கியமான விஷயம். நார்மல்னு மட்டும் சொன்னால் உடனே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்த ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, நார்மல் சப்குரூப்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஏன்னா சப்குரூப்பு, அப்போ அது என்னவா இருக்குது, நார்மல் சப்குரூப்பாக இருக்குது. எதுக்குங்க, அபிலியன் குரூப்போடைய ஒரு சப்குரூப். அப்போது நார்மல் சப்குரூப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ என்ன சொல்கிறாங்க, எவ்ரி சப்குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் நார்மல் சப்குரூப், இஸ் நார்மல் சப்குரூப் அப்படின்றது கான்செப்ட். ஏன்னா இதில் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், CAN கேன் அபிலியன் குரூப். எல்லா அபிலியன் குரூப் என்னதுங்க, நார்மல். எல்லா அபிலியனும் நார்மல். அப்போது அபிலியன் எல்லாம் நார்மல் போது அதோட சப்குரூப் எப்படிங்க இருக்கும், நார்மல் சப்குரூப்பாக இருக்கும். முடிஞ்சு போச்சு. அதோடைய சப்குரூப் எப்படி இருக்கும், நார்மல் சப்குரூப்பாக இருக்கும் அப்படின்றத கான்செப்ட் ஓவர். ஓகேங்களா. இதுதான் அடுத்த கொஸ்டினில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அடுத்த கொஸ்டினில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் சப்குரூப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இது நார்மல் சப்குரூப்புடைய கான்செப்ட் எல்லாமே நல்லா படிச்சிருந்தா இந்த கொஸ்டின்ஸ்லாம் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது எனி சைக்ளிக் குரூப், நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா எப்படி நமக்கு குழப்பவாக்கலாம் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் தான் எடுத்துகிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். எனி சைக்ளிக் குரூப், எனி cyclic group is dash. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அபிலியன். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்ளிக். அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல். அடுத்த none of this. கொடுத்துட்டாங்க. உடனே நமக்கு என்ன தோணும்னா இதில் எனி சைக்ளிக் குரூப் இஸ் அப்படின்னு உடனே நமக்கு உடனே என்ன பண்ணுங்க, கேன், CAN, எவ்ரி சைக்ளிக் குரூப். எனி சைக்ளிக் குரூப்னாலும் எவ்ரி சைக்ளிக் குரூப்னாலும் ஒன்று தான். அப்போ எனி சைக்ளிக் குரூப் இஸ் அபிலியன், தட்ஸ் ஆல். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட். சைக்ளிக் அப்படின்றது வந்து எந்த ஒரு சைக்ளிக் குரூப்போ அது என்னவாக தான் இருக்க போகுது, சைக்ளிக்காக தான் இருக்க போகுது. இதுவும் இன்னும் எந்த மாதிரிங்கிறது, எனி சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக் அப்படின்றது வந்து ட்ரிவியல் கேஸ் மாதிரி. ஒவ்வொரு சைக்ளிக் குரூப்பும் சைக்கிளாக இருக்கும், சைக்ளிக் குரூப்பாக இருக்கும். இது வந்து ட்ரிவியல் கேஸு. இது வந்து ஆப்வியஸ்லி அண்டர்ஸ்டுட்டு. அதனால் இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இது பண்ண தேவையில்லை. அடுத்து என்ன இருக்குது, நார்மல். எங்கே இருக்குது, நார்மல். அப்போ எனி சைக்ளிக் குரூப் இஸ் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னங்க இருக்குது, அபிலியன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன இருக்குது, அபிலியன் இஸ் நத்திங் பட், எனி அபிலியன் இஸ் நத்திங் பட் நார்மல். அப்போது நான் ஏற்கனவே சொன்னது தான், இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்டில் தான் நார்மல் சப்குரூப் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸு, சைக்கிளிக் குரூப் ரிலேட்டடாக. இந்த நார்மலுக்கு என்னவோ அதே தான் சைக்கிளிக் அப்படியே கேட்பாங்க, சைக்கிளிக் என்னவோ அதே தான் அப்படியே ரிவர்ஸில் அபிலியன் கேட்பாங்க. ஸோ சைக்கிளிக் அபிலியன் நார்மல், சைக்கிளிக் அபிலியன் நார்மல், இதுதான் மாற்றி கேட்பாங்க. இதில் நம்ம தெளிவாக இருந்துட்டோம்னா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம படித்தது தெரிஞ்சது, இதுதான் முக்கியமான விஷயம். அப்போது எனி சைக்கிளிக் குரூப் இஸ் அபிலியன் இஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ், கரெக்ட் ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, லெட் n be the normal subgroup. Let n be a normal subgroup. Let n be a normal subgroup of G. Subgroup of G. Then which of the following is equivalent to each other? அப்படின்னு கேட்குறாங்க. Then the following are equivalent. Then the following, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடாக கான்செப்ட், எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக கொஸ்டின், தென் எவ்ரி சப்குரூப், அதோடைய சப்குரூப் சைக்கிளிக் அபிலியன். நார்மல் வந்துச்சுன்னா சைக்கிளிக் அபிலியன், அப்படியே மூணு ஒன்றுத்து ஒன்று பிணிஞ்சிருக்கும். அதை கரெக்டாக நம்ம வந்து பிரித்து கரெக்டாக நம்ம வந்து படிச்சுக்கிட்டோம்னா பிரச்சனை கிடையாது.
இப்போ n be the normal subgroup, then the following conditions are equivalent or not. Equivalent or not அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னா n be the following, n be the normal, n be the subgroup, n be a subgroup, கொஸ்டின் நான் மாற்றி எழுதிட்டேன். n be a subgroup, let n be a subgroup of G, then the following conditions are equivalent, then the followings are equivalent or not, the followings are equivalent or not கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா n is normal subgroup, n is normal subgroup எதுலைங்க normal subgroup of G. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா செகண்ட் கண்டிஷன், தட் இஸ் 2 A inverse is equal to n for all A belongs to G, for all A belongs to G. Next one, third category, A inverse contain or equal to n for all A that is belongs to A inverse, இது வந்து small n, A inverse contain or equal to n for all A belongs to G. Fourth one வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா A inverse equal to n, A inverse contain or equal to n, இது கொடுத்துட்டாங்க. மொத்தம் 1 2 3 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1 2 3 4. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஆப்ஷன் ஏவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவில் 1 implies 2, ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 implies 4, and then option C la all are equal, இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். n be a subgroup of G, அப்போ n வந்து Gல நார்மல் சப்குரூப்பா இருக்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம், A inverse belongs to capital M. தெனங்க n is said to be normal for A belongs to G, அல்லது வேற நோட்டேஷனில் படிச்சிருப்பீங்கன்னா G inverse belongs to n ன்னு படிச்சிருப்பீங்க, G படிச்சிருப்பீங்க, A பதில் G படிச்சிருப்பீங்க. அப்போ n வந்து நார்மல் சப் குரூப் ஆஃப் G இருந்துச்சுன்னா A inverse எதுக்குங்க ஈக்குவலாக இருக்கும், n-க்கு ஈக்குவலாக இருக்கும். இதனால உண்மை n-ன்றது நார்மல் சப் குரூப், ஃபர்ஸ்ட் n-ன்ற நார்மல் சப் குரூப் நீங்கள் எடுத்துக்கிட்டோம். அப்போ n-ன்ற நார்மல் சப் குரூப்பே இது வந்து எலிமெண்ட், ஸ்மால் n வந்து எலிமெண்ட் ஆஃப் n, G வந்து எலிமெண்ட் ஆஃப் G. இங்கே கேபிட்டல் n போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நார்மல் அந்த சப் குரூப்பையே எடுத்துக்கிறோம். தட் இஸ் கேபிட்டல் N A inverse is equal to n-ஆ இருக்கணும், அல்லது அதோட எலிமெண்ட் A inverse contain in n-ஆ இருக்கணும், அல்லது கேபிட்டல் A inverse contain or equal to n. இது மூணு ஒன்றுத்துக்கு ஒன்று என்னதுங்க ஈக்குவல். இதனாலனா கண்டிஷன் 1 G inverse belongs to n இருக்கணும், அப்போ அது நார்மல். செகண்ட் ஒன் G inverse is equal to n, அப்படி இருந்துச்சுன்னா இது எதுக்கு ஈக்குவல், G inverse contain or equal to n contain or equal to G inverse.
இது பேஸ் பண்ணி தானங்க அது ஈக்குவல் சொல்வோம். அப்போ இது ஈக்குவல், இது ஈக்குவல்னா இது இருந்திருக்கணும். அதே மாதிரி எலிமெண்ட்டுக்கு இது இருந்திருக்கணும். ஸோ இந்த 4 கண்டிஷனும் n நார்மல் சப் குரூப் ஆஃப் G இருந்துச்சுன்னா இது இருக்கணும், இது இருந்துச்சுன்னா இது இருக்கும், இது இருந்துச்சுனால் இது இருக்கும் பொழுது இதுவும் இருக்கும். கண்டிப்பா என்ன அர்த்தம் அப்படின்னா n நார்மல்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும், இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஃபார் ஆல் ஏ இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம். அப்போ எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ஆகுது, இம்ப்ளைஸ் ஆகிக்குது. எல்லாமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரே மீனிங்கே சொல்லுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். n இஸ் a நார்மல் சப் குரூப் அப்படின்னா G and G inverse belongs to capital N, capital N G inverse equal to capital N, அல்லது capital N G inverse contain or equal to N, or capital N contain or equal to capital N G inverse. இது எல்லாமே என்னதுங்க, ஒரே விஷயத்தை தாங்க சொல்லுது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் செட் டு பி அ நார்மல் சப் குரூப்க்கு உண்டான விஷயத்தை ஒன்று என்ன ஆகுது, ஈக்குவலைஸ் பண்ணிக்குது. அப்போ என்னங்க அர்த்தம், ஆல் ஆர் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல். இதில் n நார்மல் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா இது இருக்கும், இது இருந்துச்சுன்னா இதுவும் இருக்கும், இது இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி இதுவும் இருக்கும். அப்போது 1 implies 2னா அப்போது 2 implies 3 இல்லாமல் போகாது, 3 implies 4 இல்லாமல் இருக்காது. அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ஆகுது, நார்மல் சப் குரூப்னு சொன்னால் இது இருக்கும், இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் அதுவும் இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், லைனாக போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆல் ஆர் ஈக்குவல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆல் ஆர் ஈக்குவல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தட் இஸ், ஏன்னா நமக்கு எல்லாமே இதில் தெரிஞ்ச விஷயம் தாங்க, தெரியாத விஷயமே இல்லை இதில். அப்படின்னு நார்மலு என்னென்ன கான்செப்ட் இருக்கோ எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அதில் கொஞ்சம் குழப்பம் இல்லாமல் கேட்குற அளவுக்கு பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப் குரூப்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப் குரூப் இஸ் அகெயின் ஏ நார்மல் சப் குரூப், இஸ் அகெயின் ஏ. எப்படி நம்ம வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 சப் குரூப் இஸ் அகெயின் ஏ சப் குரூப் ஆஃப் G, union of any 2 subgroups need not be a subgroup of G, union of 2 subgroup is a subgroup of G if and only one contains another. அப்படின்னா சப்குரூப் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் குரூப்புக்கு கம்பைன் பண்ணி சொன்னமோ அதே விஷயங்கள் இங்கே வருது, அவ்வளோதான். தட் இஸ் சம் இம்பார்ட்டன்ட் ஆப்ரேஷன்ஸ் பிட்வீன் த 2 நார்மல் சப்குரூப்ஸ். அப்போது n1 இன்டர்செக்ஷன் ஆஃப் n2 வேர் n1 n2 ஆர் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நம்ம கொஸ்டினாக பார்க்கும்போது என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப், இங்கே வந்து கொஸ்டினாக கேட்கும் போது இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப்குரூப்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப்குரூப்ஸ் நாங்கள் வரோம், சப்குரூப்ஸ் இஸ் அகெயின் a subgroup, is again a normal subgroup, is again a normal subgroup, is again a normal subgroup. எங்க, அதுதான் அடுத்த கேள்வி. இதில் 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ரெண்டுமே நார்மல் சப்குரூப்பாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறது. இன்னொரு ஆப்ஷன் வந்து ரெண்டுத்தில் ஒன்று சப்குரூப்பு ஒன்று நார்மல் சப்குரூப்பாக இருந்தால் அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுக்கிறது. அப்போ அப்படி இருந்தால் அதோடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறது. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் கொஷின்ஸு இந்த நார்மல் சப் குரூப்பில் இன்டர்செக்ஷனில் எடுக்கும் போதோ கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப் குரூப் இஸ் அகெயின் ஏ நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா தெரியும் நமக்கு. இஸ் அகெயின் ஏ நார்மல் சப் குரூப்ன்றது இது நோட்டு. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நார்மல் சப் குரூப் ஆஃப் எங்க, ஜீலியா, ஆப்ஷன்ஸ் ஜீலியா அல்லது 2 நார்மல் சப் குரூப்னு எடுக்கும் போதோ இங்கே வந்து n1 n2 2 நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறோம். அப்போ n1ல நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா அல்லது n2ல நார்மல் சப் குரூப்பாக இருக்குமா, இதில் எல்லாத்துலேயுமே நார்மல் சப் குரூப்பாக இருக்காதா, இப்படி ஒரு ட்விஸ்ட் கொஸ்டின் இருக்குது. கிளியராக புரியுதுங்களா. அப்போ இதிலேயே இன்டர்செக்ஷன் ஆஃப் எனி 2 நார்மல் சப் குரூப் அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ்ன்னு கொடுத்துட்டு இதை கேட்காம என்ன கேட்கலாம், நார்மல் சப் குரூப், நாட் ஏ நார்மல் சப் குரூப், நீட் நாட் பி a நார்மல் சப் குரூப், நன் ஆஃப் திஸ், இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது.
அப்போ கண்டிப்பாக என்னதுங்க நார்மல் சப்குரூப்ன்றது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதே எப்படி இன்னொரு டைமென்ஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னா it is a normal subgroup of G, it is a normal subgroup of N1, it is a normal subgroup of N2 and none of these அப்படின்னு கேட்பாங்க. ஸோ எந்த டைமென்ஷனில் கேட்டாலும் நம்ம கிளியராக தெரியணும்னு நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறது. இன்டர்பிரிட்டேஷன் ஸ்டடீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இட் இஸ் a normal subgroup in G, it is a normal subgroup in G. அப்போது நான் ஒரு டாபிக் அதாவது ஒரு நோட்டு தான் எழுதினேன். அந்த நோட்லேயே எத்தனை கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் நம்ம ரைஸ் பண்ணிட்டோம், 2-3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி இஸ் எ நார்மல் சப்குரூப் ஆஃப் அப்படின்னு கேட்காம இஸ் எ டேஷ் ஆஃப் ஜின்னு கொடுத்துட்டாங்க. இஸ் எ டேஷ் ஆஃப் அகெயின்ற ஆப்ஷன் கூட கொடுக்கல. அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா டேஷ் ஆஃப் ஜி அப்படின்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா 3 டைப் ஆஃப் கொஸ்டின் இது ஒன்று. intersection of any two normal subgroup is dash of G. என்னங்க அர்த்தம்? நார்மல் சப்குரூப் ஆஃப் G, நார்மல் சப்குரூப் ஆஃப் G. அப்போ ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நார்மல் சப்குரூப். இப்போ பாருங்க ஆப்ஷன் தான் நம்மளை குழப்பமே. நார்மல் பி என்னதுங்க சப்குரூப், நார்மல் சப்குரூப். எப்பயுமே நல்லா தெரிஞ்சுங்க, நார்மல் சப்குரூப்னு கொடுக்குறாங்கன்னா நார்மல் சப்குரூப் தாங்க கரெக்ட். ஏன்னா அந்த நார்மல் எப்படிப்பட்டதா இருக்கு, ஜிக்கு நார்மலாக இருக்கு அப்படின்றதான் மெயின் கான்செப்ட். அப்போ நார்மல் சப்குரூப் நன் ஆஃப் திஸ். ஆஸ் யூஷுவல் டி ஆப்ஷன் மேக்ஸிமம் நன் ஆஃப் திஸ் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் கேட்டதில் இந்த 2 கொஸ்டின் 2 டைப்பாக பிரிச்சாச்சு. எத்தனை மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டகரியில் பிரித்தாலும் நம்ம அந்த ப்ராட் கேஸில் ஸ்பிட் அப் பண்ண பார்த்தீங்களா. நார்மல் சப்குரூப்னா இன்டர்செக்ஷன் யூனியன், அது மெயினாக அங்கங்கே கேட்பாங்க. ரெண்டாவது நார்மல் சப்குரூப்போட, அதாவது நார்மல் சப்குரூப்பை முக்கியமாக எது கூட லிங்க் பண்ணுவாங்கன்னா சைக்கிளிக்கும் நார்மலுக்கும் அபிலியனுக்கும் லிங்க் பண்ணுவாங்க. அப்போ லிங்க் பண்ணும் போது எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னா எவ்ரி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக் என்ன, எவ்ரி சைக்கிளிக் சப்குரூப் ஆஃப் அப்ளின் என்ன, எனி சைக்கிளிக் இஸ் என்ன, இப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. அதில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போதோ ஒரு ட்ரிவியல் கேஸ் ஒன்று கொடுத்துருவாங்க, இல்லை 2 கூட கொடுப்பாங்க. என்னென்னது சப்குரூப்னு ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, இன்னொன்று எனி சப்குரூப் ஆஃப் சைக்கிளிக்னு கொடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா நமக்கு ட்ரிவியல் கேஸ் கான்செப்டில் நம்ம அதை யோசிக்கணும். உடனே நம்ம அதை டிக் போடுவோம். ஆனால் கரெக்டு தான் ஆன்சர். ஒரு சைக்கிளிக் சப்குரூப், ஒரு சைக்கிளிக் குரூப்போடைய சப்குரூப் சைக்கிளிக் தான், அது எந்த விதமான மாற்று கருத்தோ கிடையாது. ஆனால் இந்த ட்ரிவியல் கேஸ், அதாவது ஆப்ஷன்ஸ் 2மே சேமாக இருக்கிற மாதிரி எங்கெங்கெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு திருப்பி அகைன் கேதர் பண்ணுறோம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.